கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆம், கர்த்தரை மட்டுமாய் கொடுத்த ஜீவன் பலன் ஆய்வுக்காக முதலாவது தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். சுற்றுச்சூழல் ஞாயிறு என்று ஜூன் 14 அன்று நாம் பார்க்கிறோம். படைப்பின் கூக்குரல், இயற்கையின் வழியாக கடவுளின் சத்தத்தை உணர்தல். அன்பானவர்களே, இன்று நாம் சுற்றுச்சூழல் ஞாயிறை அனுசரிக்கிறோம். உலகம் முழுவதும் காலநிலை மாற்றம், கடுமையான வெப்பம், தண்ணீர் பற்றாக்குறை, காடுகள் அழிப்பு, காற்று மாசுபாடு போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2024-26 முதல் இப்படிப்பட்டதான காலத்தில் இந்த உலகத்தின் பல பகுதிகளில் வரலாறு காணாத அளவு வெப்ப அலைகள், வெள்ளப்பெருக்குகள், காட்டு தீகள், இப்படிப்பட்டதான இயற்கை சீற்றங்கள் அமைதியாக அது இல்லை, அது கூக்குரலிடுகிறது இயற்கை. பவுல் ரோமரில் கூறுகிறார், ரோமர் 8:22, சகல சிருஷ்டியும் இன்று வரைக்கும் ஏகமாய் தவித்து கொண்டிருக்கிறது. படைப்புகள் ஒவ்வொன்றும் ஏகமாய் தவிர்த்து கொண்டிருக்கிறது. இயற்கை இன்று நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. மனிதனை, உன் படைப்பாளரை நினை, உன்னை படைத்தவரை நினை என்று இயற்கை நமக்கு சொல்லுகிறது. இந்த செய்தியை நான் உங்களுக்கு 3 தலைப்பின் கீழ் நான் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன். படைப்பு கடவுளின் குரலை அறிவிக்கிறது. யோபு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து 10ஆம் வசனத்திலிருந்து வரை நாம் வாசித்தோம்னால் அங்கே என்ன போட்டிருக்கிறது? யோபு கூறுகிறார் 12:7, இப்பொழுது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் யார் கையில் இருக்கிறது? படைத்தவரின் கையில் இருக்கிறது. படைத்தவரின் கையில் இருக்கிறது. சங்கீதங்களில் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே வானங்கள் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் பார்க்கும் வானங்கள் தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பாருங்க, 2வது வசனம் 19:2 சங்கீதம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் 4ஆம் வசனத்தில் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்குது? ஆகிலும். ஆகிலும் என்னது? இவையெல்லாம் பேசுறது கிடையாது, இருந்தாலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அவைகள் பேசாததா? ஆமாம், அவைகள் பேசாது. அவைகள் பேசுறது நமக்கு புரியாதா? ஆமாம், அவங்க பேசுறது நமக்கு புரியாது. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் செல்லுகிறது என்று வேதம் கூறுகிறது. வேதம் தெளிவாக நமக்கு இங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். மிருகங்களை கேள், அவைகள் உனக்கு போதிக்கும் என்று சொல்லுகிற யோபு. இங்கே போதிக்கும் என்ற எண்ணம் ஒரு ஆசிரியரின் பணி. ஹீப்ரு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, படைத்தவருக்கு பாஹா, பாஹா, BARA. தேவனின் தெய்வீக படைப்பை குறிக்கிறது. இந்த பாஹா முன்பு இல்லாத ஒன்றை தேவன் தமது வல்லமையினால் படைக்கிறது. படைத்தல். இந்த வார்த்தை கடவுளுக்கே ஊறியது. மனிதன் உருவாக்குகிறான், ஆனால் கடவுள் படைக்கிறார். வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது. என்ன அர்த்தம்?
மகிமைக்கு என்ன அர்த்தம்? காபூது, ஹீப்ரு வேர்ட்ஸ் ஹாபூது, KABOD. இயற்கை ஒரு ஊமையான பொருள் அல்ல, அது தேவனின் மகிமையை அறிவிக்கும் பிரசங்கி. சூரியன் தேவனுடைய மகிமையை அறிவிக்கிறது, நிலா அறிவிக்கிறது, நட்சத்திரங்கள் அதிசயங்களை காட்டுகிறது, பறவைகள் தேவனை துதிக்கிறது. அண்ட சராசரங்களும் அவரின் குரலை அறிவிக்கிறது, படைத்தவரின் குரலை நமக்கு அறிவிக்கிறது. ஆனால் மனிதராகிய நாம், நம்மில் பலர் அல்லது நம்மில் சிலர் எப்படி இருக்கின்றோம்? தேவனை துதிக்க மறுக்கின்றோம், மறக்கின்றோம். தேவனோடு கூட பேச மறக்கின்றோம், மறுக்கின்றோம். தேவன் பேச, தேவன் நம்மோடு கூட பேச நாம் கேட்க தூரமா இருக்கின்றோம். படைப்புகள் கடவுளின் குரலை மனிதர்களாகிய நமக்கு அறிவிக்கிறது. நாம் அறிவிக்கிறோமா? யோபு, மன்னிக்கவும், மோசே எரியும் முட்செடியில் தேவன் குரலை அங்கே கேட்கிறார். எரியும் முட்செடி, இயற்கையான ஒரு செடியில், பற்றி எரியும் தீயில் அங்கே மோசே என்ன செய்கிறார்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு முட்செடி நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அது அழியவில்லை. இந்த அதிசயத்தின் வழியாக தேவன் மோசேயிடம் பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் சாதாரண படைப்பின் வழியாக பேசுகிறார். முட்செடி ஒரு பெரிய மரம் அல்ல, ஒரு அரண்மனை அல்ல, சாதாரண முட்செடி. தேவன் பெரிய விஷயங்களை மட்டுமல்ல, சிறிய படைப்புகளின் வழியாகவும் பேசுகிறார். தேவனின் சத்தத்தை கேட்க நாம் நிற்க வேண்டும், காது கொடுத்து நாம் கேட்க வேண்டும். மோசே வழியை கடந்து போகவில்லை. இது என்ன என்று திரும்பி பார்த்தார். இன்னும் இயற்கை தேவனை பற்றி பேசுகிறது, ஆனால் கேட்க நாம் நேரம் ஒதுக்குவது இல்லை. படைப்பு வழிபாட்டுக்கு நம்மை அழைக்கிறது. உன் கால்களில் பாதரட்சிகளை கழற்றி எறிந்து போடு என்றார் தேவன். படைப்பு வெறும் வனம் அல்ல, படைப்பு வெறும் வளம் அல்ல, அது தேவனின் மகிமையை வெளிப்படுத்தும் இடம். இயற்கையை பார்க்கும்போது வெறும் மரம், செடி, பறவை என்று பார்க்காமல் இதன் வழியாக தேவனிடம் என்ன பேசுகிறார் என்று நாம் கேட்க வேண்டும். ஆதியாகமம் 1:1-31 சங்கீதம் 8 சங்கீதம் 3-4 வசனம், சங்கீதம் 104 24-25 வசனம், எசாயா 55 12 ரோமர் 1:20 படைப்புகளின் குரலை கடவுள் நமக்கு அறிவிக்கிறார். படைப்பு கடவுளின் குரலை அறிவிக்கிறதாய் இருக்கிறது. யோபு கூறுகிறார், மிருகங்களை கேள், அவைகள் உனக்கு போதிக்கும் என்று. இங்கே போதிக்கும் எண்ணம் ஆசிரியரின் பணி என்று நான் முன்னமே உங்களுக்கு கூறியிருந்தேன். பிரபல விண்வெளி வீரர் ஜான் கிளைண்ட் விண்வெளியில் இருந்து பூமியை பார்த்தபோது, இவ்வளவு அழகான உலகம் அது தானாக உருவாகியிருக்க முடியாது என்றார். இவ்வளவு அழகான உலகம் அது தானாய் உருவாகி இருக்க முடியாது என்றார் விண்வெளி வீரர். நாம் எப்படி பார்க்கிறோம் இயற்கையை? நாம் தேவனை நினைக்கிறோமா? சூரிய உதயத்தை ரசிக்கிறோமா? மரங்களை மதிக்கிறோமா? இயற்கையே தேவனின் முதல் வேதாகமம் என்று வேதாகம விஞ்ஞானிகள், அவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அற்புதமான அதிசயமான ஆண்டவர் அவர். எத்தனை கோடி இன்பம் வைத்தார் பூமியில் நம் தேவன். படைப்பு கடவுளின் குரலை நமக்கு அது அறிவிக்கிறது. மரம், செடி, கொடிகள், மிருகங்கள் மூலியமாக அது நமக்கு அறிவிக்கிறதாய் இருக்கிறது. இரண்டாவதாக நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை, படைப்பு தேவனின் பராமரிப்பை வெளிப்படுத்துகிறது. நாம் பார்க்கும் தேவனின் படைப்புகள் தேவனின் பராமரிப்பை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்தி வைத்திருக்கிறார் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 12 தொடங்கி 28 வரை வாசித்தீர்களானால் நாம் பார்க்கலாம். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்,
புல்லுக்கு தேவன் இவ்விடமாய் உதித்து வைத்திருக்கிறாரே என்று. காக்கையை கவனித்து பாருங்கள். ஆம், கிரேக்க வார்த்தையில் ஆழமாக கவனியுங்கள் என்பதற்கு கொடானோ ஷாட் என்று பெயர். இயேசு பாருங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, ஆழமாக சிந்தியுங்கள் என்றார். காக்கைகள் என்னையெல்லாம் செய்யாது, விதைக்காது, அறுக்காது, களஞ்சியத்தில் சேர்க்காது. ஏனால் அது தேவன் போஷிக்கிறார். ஆம், இன்றைக்கு நாம் கவலைப்படுகிறோம், நாளைக்காக கவலைப்படுகிறோம். ஆனால் படைப்புகள் அவைகள் கவலைப்படுவதில்லை. பூக்கள் என்ன செய்யாது, வேலை செய்யாது, நூற்காது. ஆனாலும் சாலமோன் முதலாய் அது என்னது, அவ்வளோ அழகாக இருக்கிறது. காட்டு பூக்கள், காட்டு புஷ்பங்கள். இன்றைய சூழல் நாம் எப்படி இருக்கிறோம்? மனிதனாகிய நாம் படிப்பை குறித்து கவலை, பணத்தை குறித்து கவலை, வேலையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து கவலையா இருக்கிறோம். ஆனால் இயற்கை தேவனின் உதவியை நாடுகிறது. தேவன் தரும் அந்த மகிமையை எதிர்பார்க்கிறது. ஆம், அப்பாவிடம் ஒரு சிறு பிள்ளை கேட்கிறாள், அப்பா, பறவைகள், விலங்குகள் நாளை உணவுக்காக கவலைப்படுகிறதா? அப்பா கூறினார், இல்லை என்று. பின்பு ஏன் நாம் மனிதனாகிய நாம் மாத்திரம் கஷ்டப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், துக்கமுகமாய் இருந்து சந்தோஷத்தை இழக்கிறோம் என்றால் அப்பெண் தகப்பனிடமிருந்து ஒரு பதிலும் இல்லை. காக்கையை கொண்டு தேவ மனிதனுக்கு கர்த்தர் உணவளித்திருக்கிறார். ஆம், எலியாவுக்கு, தேவ மனிதனாக எலியாவுக்கு கர்த்தர் மற்றவர்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போகும் உணவை பறித்து கொண்டு போகும் காக்கையிடமிருந்து அவர் போஜனம் பெற்றார். எலியா படைப்பு தேவனின் பராமரிப்பை வெளிப்படுத்துகிறது. ஆம், எலியா காக்கையின் மூலியமாய் அவர் உணவை பெற்றுக்கொண்டார். இஸ்ரேலியர் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. உணவும் தண்ணீரும் இல்லாத சூழ்நிலையில் தேவன் எலியாவை காப்பாற்றினார். தேவனின் படைப்பின் மீது அவர் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். காக்கை சாதாரணமாக யாருக்கும் உணவு அளிக்காது என்பதே நாம் கண்ட உண்மை. கர்த்தருடைய ஊழியனுக்காக கர்த்தர் அதை மாற்றினார், படைப்பை மாற்றினார். படைப்பு தேவனின் பராமரிப்பை வெளிப்படுத்துகிறது. அரண்மனையில் இருந்து அல்ல, பணக்காரர்களிடமிருந்து அல்ல, ஒரு பறவையின் மூலியமாக தேவனின் பராமரிப்பு அங்கே பார்க்கிறோம். மனித கணக்குகளை மீறியது. நாம் நினைப்பதை போல் அல்ல தேவனுடைய திட்டம், தேவனுடைய செயல் திட்டம் சட்டம். படைப்பு தேவனின் கருவியாய் இருக்கிறது. ஓடை தண்ணீர் கொடுத்தது, காக்கைகள் உணவு கொடுத்தன. தேவன் மனிதர்களை மட்டுமல்ல, முழு படைப்பையும் பயன்படுத்தி தமது மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்காக. தேவன் பராமரிக்கிறவராய் அவர் இருக்கிறார். நாம் எதிர்காலத்தை பற்றி பயப்படும் போது காக்கைகளை அனுப்பிய தேவன் இன்றும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சங்கீதம் 23:1, சங்கீதம் 145, 15, 16 வசனம், சங்கீதம் 147, 8, 9 ஆகிய வசனம், மத்தேயு 6, 26, 30 வசனம், 1 பேதுரு 5, 7 வசனங்களில் அவர் விசாரிக்கிறவராய், அவர் நம்மை போஷிக்கிறவராய், நம்மை பாதுகாக்கிறவராய், நம்மை பராமரிக்கிறவராய், படைப்புகளின் மேல் கரிசனை உள்ளவராய் அவர் இருக்கிறார். தேவன் பராமரிக்கின்ற படைப்பை நாம் அழிக்க கூடாது. மரங்களை வெட்டுகிறார்கள், ஆறுகளை மாசுபடுத்துகிறார்கள், பிளாஸ்டிக்கால் நிலத்தை கெடுக்கிறார்கள். நாமும் அந்த வரிசையில் இருக்கிறோம் என்பதே உண்மை. படைப்பை அழிப்பது படைப்பாளர்களின் இருதயத்தை புண்படுத்துவதாய் இருக்கிறது. படைத்தவராகிய நம் ஆண்டவரை நாம் துன்படுத்துகிறோம். ஒரு மரமாவது நடுவோமா? தண்ணீரை சேமிப்போமா? இயற்கையை பாதுகாப்போமா? தேவன் நம் மெய்ப்பராய் இருக்கிறார். நம் வாழ்க்கையிலே அவர் மாத்திரமே நம்மை பராமரிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்பதே உண்மை. முதலாவது நாம் பார்த்தோம், படைப்பு
கடவுளின் குரலை நமக்கு அறிவிக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்த்தோம், படைப்பு தேவனின் பராமரிப்பை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. மூன்றாவதாக நான் உங்களுக்கு அளிக்கும் தேவ வார்த்தை, புதிய படைப்பின் நம்பிக்கை நம்மை பொறுப்புள்ளவர்களாக்குகிறது. நம்மை படைப்பு பொறுப்புள்ளவர்கள் ஆக்குகிறது. வெளிப்படுத்துதல் 22 அதிகாரம் 1 முதல் 5 வரை நாம் வாசிப்போம். யோவான் ஒரு புதிய உலகத்தை காண்கிறார். அங்கு ஜீவ நதி இருக்கிறது. ஆம், அங்கே ஜீவ விருட்சம் இருக்கிறது. அங்கே சாபம் இல்லை, அங்கு இருள் இல்லை. ஆம், தெய்வீக ஜீவன் உயிரோடு ஓடும் நதி அங்கே இருக்கிறது. தேவன் மனிதனை பூமியில் மட்டும் வைக்கவில்லை, புதிய எருசலேமிலும் நதி மரம் அங்கே இருக்கிறது. பூமியில் மட்டும் படைப்பு இல்லை, புதிய எருசலேமிலும் இருக்கிறது. இயற்கையை தேவன் மீட்பின் திட்டத்தில் வைத்திருக்கிறார். மீட்பின் திட்டத்தில் இயற்கையை நாம் காண்போம். நோவாவின் பேழை, புதிய படைப்பின் நம்பிக்கை நம்மை பொறுப்புள்ளவர்களாக்குகிறது. ஆதியாகமம் 6 அதிகாரம் 9 மனிதனின் பாவத்தால் பூமி கெட்டு போயிருக்கிறது. ஆனால் தேவன் உலகத்தை முற்றிலும் அழிக்க விரும்பாமல் புதிய தொடக்கத்தை உருவாக்க விரும்பி அங்கே காத்து கொள்ளுகிறார். ஆம், படைப்பை காத்து கொள்ள தேவன் நோவாவை பயன்படுத்தினார். மனிதன் படைப்பின் பாதுகாவலன். ஒவ்வொரு இனத்தையும் பேழைக்குள் கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். இது மனிதன் இயற்கையை சுரண்ட அல்ல, பாதுகாக்க அழைக்கப்பட்டவன் என்பதை சுட்டி காட்டுகிறது. தேவன் புதிய எதிர்காலத்தை அளிக்கிறார். வெள்ளத்திற்கு பின் வானவில் தோன்றியது. அது தேவனின் உடன்படிக்கையின் அடையாளம் என்று நமக்கு அறிந்ததே. தேவன் அழிவை அல்ல, புதுப்பிப்பை விரும்புகிறார். இன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நமது அரசாங்கங்கள் அவைகள் மட்டுமல்ல, அவைகளை கிறிஸ்தவர்களாகி நாமும் ஆன்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். மோசே படைப்பை அவர் என்ன செய்தார்? குரலை கேட்கிறார். எலியா படைப்பை தேவனின் பராமரிப்பை வெளிப்படுத்துகிறார். நோவா படைப்பை பாதுகாப்பது தேவன் கொடுத்த பொறுப்பு என்பதை உணர்கிறார். கடவுளின் குரலை கேட்போம். கடவுளின் பராமரிப்பில் நம்புவோம். கடவுளின் படைப்பை நாம் பாதுகாப்போம். ஆம், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தருடையது. ஆதியாகமத்தில் தோட்டத்தில் தொடங்கும் மனித வாழ்வு வெளிப்படுத்துதல் நதியும் மரமும் உள்ள நகரத்தில் முடிகிறது. ஆகவே மீட்பு என்னும் ஆன்மாவை மட்டும் பற்றியது அல்ல, முழு படைப்பையும் பற்றியது. ஒரு விவசாயி மரம் நடும்போது அவர் நிச்சயமாக இது எனக்கு பலன் கொடுக்கும் என்று நம்பி நடுகிறார். ஒரு பழமொழி இருக்கிறது, தென்னையை வைத்தவன் தின்னுட்டு சாவான், பனையை வைத்தவன் பார்த்துட்டு சாவான். பனைமரம் அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாது, பலன் கொடுக்காது, நீண்ட காலம் எடுக்கும். நாம் சாப்பிடும் ஆசீர்வாதமான கனிகள் யாவும் நமது முன்னோர்கள் நட்ட மரங்களின் பலன்களை இங்கே நாம் கிறிஸ்தவ வாழ்வில் அனுபவிக்கிறோம். மிஷனரிகளின் ரத்தம், மிஷனரிகளின் தியாகம், மிஷனரிகளின் அர்ப்பணிப்பு, மிஷனரிகளின் சகிப்பு தன்மை. ஆம், மிஷனரிகளின் தியாகம் அதுவே கிறிஸ்துவை உடையவர்களாகிய நமது பொறுப்பும் ஆகும். ஆம், நம் முன்னோர்களாகிய மிஷனரிகள், நமது ஆவிக்குரிய வழியில் நம்மை நடத்தின பெற்றோர்கள், ஆம், அவர்கள் என்ன செய்தார்கள்? நாம் நன்றாக இருக்கும்படி ஆசீர்வாதமான வாழ்வை, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படி இப்படிப்பட்ட தியாகங்களை அவர்கள் செய்தார்கள். புதிய படைப்பின் நம்பிக்கையை நம்மை பொறுப்புள்ளவர்களாக்க வருங்கால சந்ததிகளுக்கு, தலைமுறைகளுக்கு நாம் என்ன வைத்து போகிறோம்? ஆவிக்குரிய பிரகாரமாய், உலக பிரகாரமாய் தூய காற்றை, தூய நீரை, பசுமையான பூமியை போன்றவற்றை விட்டு செல்லுகிறோமா? பொறுப்புள்ளவர்களாய் நாம் இருப்போம். இந்த உலகம் ஆண்டவருக்கே சொந்தம். நாம் டெம்பர்வரி, நிரந்தரமானவர்கள் அல்ல. இந்த பூமி கூறியவர் கடவுளே. ஆம், நாம் கூடார வாசிகள் என்று வேதம் சொல்லுகிறதே. நாம் கூடார வாசிகள் என்று வேதம் சொல்லுகிறதே. கூடார வாசிகள் ஆகும் நமக்கென்று
வீடொன்று நாடொன்று சொல்லலாமோ? கூடாரவாசிகள் ஆகும் நமக்கென்று வீடொன்று நாடொன்று சொல்லலாமோ? கைவேலை அல்லாத வீடொன்றை மேலேதான் தருவேன் என்று சொல்லி போகலையோ? ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. ஆம், கூடார வாசிகள் ஆகும் நமக்கு வீடொன்று நாடொன்று என்று சொல்லலாமோ? ஆம், கைவேலை இல்லாத வீடு ஒன்று மேலே இருக்கிறதை அதிகமாய் விசுவாசித்து சந்ததிகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களையும் உலக பிரகாரமான இயற்கை படைப்புகளையும் நாம் விட்டு சொல்வோம். ஆம், நோவா பேலை படைப்பை பாதுகாக்கும் பொறுப்பை அவர் ஏற்றார். இன்று படைப்பு 3 சத்தங்கள் எழுப்புகிறது. படைப்பு கடவுளின் மகிமையை அறிவிக்கிறது. படைப்பு கடவுளின் பராமரிப்பை வெளிப்படுத்துகிறது. படைப்பு கடவுளின் எதிர்கால ராஜ்யத்தை முன் நமக்கு காட்டுகிறது. இயற்கை வெறும் வளமல்ல, அது தேவனின் வெளிப்பாடு. இயற்கை வெறும் சூழல் அல்ல, அது தேவனின் ஆலயம். படைப்பின் குரலை நாம் கேட்போமா? தேவனின் குரலை கேட்போமா? இயற்கை பாதுகாப்போமா? வருங்கால சந்ததிக்காக பொறுப்புடன் வாழ்வோமா? மீண்டும் நான் உரைத்து முடிக்கிறேன். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. உலகமெல்லாம் அவரின் மகிமையால் நிறைந்திருக்கிறது. எல்லாம் அவருக்கே உரியது. ஆமேன்.